ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 57ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு எல்லாரும் அவங்களுக்கு சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. விக்ரம் கிட்டே சொல்லி இது பண்ணி எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நானே கேமில் தொலைஞ்சிட்டணும்னு நானே மாற்றிட்டணுன்ற மாதிரி தோணுதுன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு விக்ரம் வழக்கம் போல் வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துட்ருக்குறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு இவங்க ஆதிரை, அதுக்கப்புறம் அரோரா, இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் இன்னொன்னெல்லாம் வேணான்ற மாதிரி வியானாலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிரையும் எஃப்ஜியும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் உங்கள் கேம் பிளே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்ட்டு சில இடத்துல நீ இது பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு ஆதிரை ஒரு பக்கம் பேசி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு பாட்டு போடுறாங்க, எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு நான் எந்த இதுவும் பண்ணல, நீங்கள் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க குடும்பத்தை பற்றி குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க கேமராவில். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து பார்க்குறாங்க, இவங்க அழுதுட்டு இருக்கிறத பற்றி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் அழலாம் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு விட்டுறாங்க. அடுத்தது பாருக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டு இவங்க எஃப்ஜே வினோத்தோட எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பாட்டு க்ரியேட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் விக்ரம் வந்துட்டு நீ அதிகமாக வந்துட்டு அதை பற்றி மட்டும் தான் பேசிட்டேன், உன்னோட அலையாளம் என்னன்றதை நீ காமிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு விக்ரம் ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு பிக் பாஸ் உட்கார வச்சு கேப்டன்சி டாஸ்க்கு இதில் வந்துட்டு ஆதிரையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பிரஜன் அண்ட் ரம்யாவோட சேர்ந்துன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கு வந்துட்டு படிக்கிறாங்க. கனி பிரிக்கை வந்துட்டு டேபிள் மேலே அடிக்க வச்சுட்டு லாஸ்ட் முனையில் வந்துட்டு ஒரு பால் வச்சுட்டு அந்த பிரிக் மொத்தத்தையும் தட்டி விட்டு அந்த பால் போயிட்டு கீழே இருக்க ஒரு டப்பாக்குள்ளே விழணும். 3 வாட்டி யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்கில் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக போயிட்டு ரம்யா, ஆதிரை, பிரஜன் 3 பேரும் வந்துட்டு விளையாடுறாங்க. அதில் கம்ருதீனும் வினோத்தும் வந்துட்டு ஜட்ஜாக இருக்கிறாங்க. கரெக்டாக போய் இது பண்ணி விளையாட ரம்யா தான் வின் பண்ணுறாங்க. 3 டக்குன்னு போட்டுடுறாங்க எல்லாருக்கும் முன்னாடி செம்மையாக. ஸோ அவங்க தான் கேப்டன் ஆகிடுறாங்க. அடுத்தது வந்துட்டு நீங்கள் வின் பண்ணதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த டைலில் கொடுக்குறாங்க. அதை எடுத்து போய் ரூமில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து எல்லாேருக்கும் வந்து நன்றி சொல்கிறாங்க. குறிப்பாக எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிறேன், இந்த வெற்றி எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் தனியாக விளையாண்டனால தான் நான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு ரம்யா ஓவராக பில்டப் கொடுத்துக்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்ததாக வந்துட்டு நாமினேஷன் சொல்லிட்டு பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டுருக்கிறாரு. நாமினேஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பாரு கூப்பிட்றாங்க, எஃப்ஜே அண்ட் அமித்தை சொல்கிறாங்க. வினோத் பார்த்திங்கன்னா திவ்யாவையும் விக்ரமையும் சொல்கிறாங்க. வியானா வந்துட்டு விக்ரம் அண்டு வியானாவை சொல்கிறாங்க. விக்ரம் அண்ட் வினோத்தை சொல்கிறாங்க. விக்ரம் பார்த்திங்கன்னா பிரஜனையும் திவ்யாவையும் சொல்கிறாங்க. திவ்யா பார்த்திங்கன்னா கம்ருதீனும் வியானாவையும் சொல்கிறாங்க. கனி வந்து பாருவையும் பிரஜனையும் சொல்கிறாங்க. சாண்ட்ரா அமித் அண்ட் கம்ருதீனை சொல்கிறாங்க. ஆதிரி எஃப்ஜே அண்ட் கனியை சொல்கிறாங்க. பிரஜன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அமித்தையும் கம்ருதீனும் சொல்கிறாங்க. அந்த கேப்பில் வியானா தூங்கிட்டு இருக்கனால நாய் கொலைக்குது. ஸோ வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நிற்க சொல்லிவிட்டு ரம்யா கோமா. ஒரு பக்கம் பாருவும் அதே பாருக்கும் அதே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது அரோரா பார்த்திங்கன்னா பாரு அண்ட் திவ்யா சொல்கிறாங்க. அமித் வந்துட்டு பிரஜன் அண்ட் திவ்யா சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா சொல்கிறாங்க. கம்ருதீன் பார்த்திங்கன்னா திவ்யா அண்ட் சாண்ட்ரா சொல்கிறாங்க. சுபிக்ஷா எஃப்ஜே அண்ட் கம்ருதீன் சொல்கிறாங்க. சபரி பாரு அண்ட் எஃப்ஜே சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு பாரு அண்ட் சாண்ட்ரா சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் நாமினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாமினேஷன் லிஸ்ட்டு பிக் பாஸ் படிக்கிறாரு ரீசனோட. எஃப்ஜே, திவ்யா, கம்ருதீன், பிரஜன், பாரு, அமித், சாண்ட்ரா, விக்ரம், வியானா, கனி, சுபிக்ஷான்ட்டு இவங்க 11 பேர் வந்துட்டு நாமினேட் ஆகிருக்கிறது தான் வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸுன்ட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் தனியாகவும் கேர்ள்ஸ் தனியாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம், டிபேட் மாதிரி. யார் இந்த வீட்டில் வந்துட்டு சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அது வந்துட்டு 3 இதுக்காக பண்ணணும். கிச்சன் இதுவில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க, அதே மாதிரி தான் டீம் தான் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு பேசணும். கிச்சன் டீம், ஹவுஸ் க்ளீனிங் அண்ட் பாத்ரூம் டீம் அப்படின்ட்டு 3 இதுவாக பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீம்லேருந்து கிச்சன் இதுக்கு வந்துட்டு பாருவும் இந்த பக்கம் சபரியும் பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு சபரி தான் வின் பண்ணுறாரு பாய்ஸ் டீம். அடுத்தது ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு விக்ரமும் சுபிக்ஷாவும் போகிறாங்க. அதில் சுபிக்ஷா தான் வின் பண்ணுறாங்க. அடுத்தது பாத்ரூம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டீம் வந்துட்டு ஆதிரையும் எஃப்ஜேவும் பண்ணுறாங்க. இதுலேயும் கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்கன்ற மாதிரி
பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த வீக் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் ஜாக்கெட் போட்டுட்டு இன்சூரன்ஸ் எடுத்தும் பாதுகாப்பாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.